சரி, இது என்ன VLAN ரெண்டு தந்தானே 10.20.30 ஐபி அட்ரஸ் 10.20.30 அதே மாதிரி தானே தந்தானே. ஓகே 10.0/24 VLAN 10. சரியா? ஓகே சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது இந்த இருக்க ஈதர் சேனலை செஞ்சு முடிப்போம், லிங்க் அக்ரிகேஷனை. சரியா? ரைட்டு. நான் இதில் வந்து மேனுவலான மோட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அப்படி நீங்கள் PHP LSCPயில் இருக்கிற ஏதாவது ஒரு மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். சரியானே? ஓகே. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த இருக்க ஸ்விட்சில் 2 3 போர்ட் ஒன்றாக போகுது. அதே மாதிரி இங்கேயால் கனெக்ட் ஆகிருக்கிறது பார்த்தோம்னா 1 2 அது ஒன்று ஆக போகுது. அப்போ இங்கே வந்து CLI வந்து enable configure terminal interface range fast ethernet 0/1 to 2 அங்கால சேனல் குரூப். இப்போ நம்ம ஒரு ஐடியா ஒன்று கொடுக்க வேண்டி வரும். இப்போ கொஷன் மார்க் கொடுத்தேன் 1லேருந்து 6க்குள்ளே கொடுக்க சொல்லுது. அப்போ நான் 1 கொடுக்கேன். அங்கால மோட் என்ன மோட் வரும், நான் ஒன்று கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி கொஷன் மார்க் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆக்டிவ் டிசரபிள் பசிவ் இருக்கும். மற்ற இந்த LSCPயா PHPன்றதும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், கொடுத்து போகலாம். இப்போ நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஈஸியாக. இப்போ ஒன்று கொடுத்தாச்சு. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிது. இப்போ இந்த சைடு வரும், இங்கே 2ம் 3ம். அப்போ நான் இதுக்கு 1 2க்கு 1 கொடுத்தேன்டா அந்த குரூப்புக்கு, இதுக்கு என்ன கட்டாயம் கொடுக்கணும் 1 தான் கொடுக்கணும். சரி, அப்போ enable configure terminal interface range fast ethernet 0/2 to 3 2 3 தான் செலக்ட் ஆக போகுது. சேனல் குரூப் 1 மோட் அதே 1. ஏன்னா 1க்கு 1 மட்டும்தான் வேலை செய்யும். சரியானே? ஓகே. இப்போ இது ரெண்டுமே இதை சேனல் லிங்க் அக்ரிகேஷன் உள்ள கொண்டு வந்தாச்சு. அடுத்தா இங்கே பக்கம் செய்வோம். இங்கேயும் 2ம் 3ம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு போர்ட்டை செலக்ட் பண்ணுவோம். enable configure terminal interface range fast ethernet 0/2 to 3 channel group ஏற்கனவே 1 யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அது வேறு லைன் தானே. அப்போ 2 மோட் 1. சரி, இப்போ நான் இதுக்கு 1 யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இங்கேலையும் 1 தான் யூஸ் பண்ணணும். அது என்ன போட்டு பார்த்தோம்னா 3ம் 4. இப்போ ஃபஸ்ட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணுவோம். 3 to 4 சேனல் குரூப் 2 மோட் சேம் அதே 1 மோட் யூஸ் பண்ணுறோம். ஓகே தானே? அடுத்தது இங்கேயும் சேம் 2ம் 3ம். enable configure terminal interface range fast ethernet 0/2 to 3 channel group. இப்போ இதுக்கு 3 யூஸ் பண்ணுவோம். மோட் 1. சரியானே? அடுத்தது இங்கே என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கேன்னு பார்த்தோம்னா 5ம் 6ம். அப்போ 5 to 6 இங்கே 3 மோட் 1. சரியா? இது விளங்கி தானே இது சேனல்? இல்லை டவுட்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே. இப்போ டைமை ஃபோல்ட் பண்ணிட்டோம்டா ஓகே வந்துடும். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த அறிக்கை ஸ்விட்சில் VLAN க்ரியேட் பண்ணுவோம். எத்தனை VLAN க்ரியேட் பண்ண வேண்டி வரும் இந்த ஸ்விட்சில்? 3 VLAN க்ரியேட் பண்ணணும். எக்ஸிட் பண்ணிது VLAN 10 VLAN 20 VLAN 30. நான் நேம் கொடுக்க க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். சரி, இப்போ இதில் VLAN க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த என்ன செய்யணும், இந்த இருக்க VLANஸை இந்த இருக்க ஸ்விட்சஸில் கொண்டு வரணும். ஏன்னா இதில் எண்ட் டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம அப்போ அக்சஸ் போட மாற்ற வேண்டி நமக்கு தேவைப்படும். அப்புறம் நான் என்ன செய்கிறேன், VTP ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் என்ன செய்கிறேன், VLAN கொண்டு வரேன். சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் VTP ஒர்க் ட்ரங்க் போட மாற்றணும் VTPக்கு. இப்போ நம்ம இது என்ன செஞ்சாச்சு, இந்த உலகத்தையும் பண்டிலாக மாற்றியாச்சு. அதாவது இந்த 2 போட்டை சேர்த்து ஒரு போட்டால் நம்ம என்ன செஞ்சுட்டோம், மாற்றி எடுத்துட்டோம். அப்போ நான் ட்ரங்க் பண்ணக்குள்ளே நீ இந்த போட்டை சொல்லியா பண்ணுவேன், அதாவது 0/3 4 பண்ணுவேன். இல்லை, போர்ட் சேனல்ன்ற பேரை சொல்லி தான் பண்ணுவேன். அப்போ எக்ஸிட் பண்ணி போட்டு
என்னென்று வரும் interface range interface port channel 1 அடுத்ததா switch port mode trunk அதே மாதிரி interface port channel 2 switch port mode trunk interface port channel 3 switch port mode trunk ஓகேவா இது இப்போ ட்ரங்க் போர்டை ஃபுல்லாக முடிச்சாச்சு அதே மாதிரி இங்கேலையும் ட்ரங்கை பண்ணி எடுப்போம் நமக்கு தெரியும் இங்கேல ட்ரங்க் போர்டில் இருந்தால் கட்டாயம் அடுத்த சுவிட்சில் என்ன இருக்கணும் ட்ரங்காக இருக்கணும் ரெண்டுமே சேமான மாடலில் இருக்கணும் ஓகே அப்போ இதுக்கு நம்ம கொடுத்த ஐடியா என்ன 1 கொடுத்தோம் நம்ம அப்போ அகெயின் இதுக்குள்ளே வந்து எக்ஸிட் பண்ணிது interface port channel 1 switch port mode trunk க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வருவோம் இதுக்கு நம்ம கொடுத்தது 2 interface port channel 2 switch port mode trunk அதே மாதிரி இங்கே interface port channel 3 switch port mode trunk ஓகே தானே இப்போ டோட்டலாக ட்ரங்க் போர்ட்டையும் மாற்றி முடிச்சாச்சு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்விட்சில் do show interfaces trunk ஓகே போர்ட் சேனல் 1 2 3 3 ட்ரங்க் போர்டாக மாறுது அதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண 1020 என்ற வீலாண்ட டிராஃபிக்கும் எல்லாம் கூட மாறுது ஓகே தானே சரி இதில் சும்மா வேணும் செக் பண்ணி பார்ப்போம் do show interfaces trunk போர்ட் சேனல் 2 ட்ரங்க் போர்டாக மாறுது அதுக்குள்ளாலையும் இப்போதைக்கு வீலாண்ட் 1 போகும்னு சொல்லிடுங்க ஏன்னா நம்ம என்ன வீலாண்ட் கிரியேட் பண்ணவும் இல்லை விடிபி வச்சும் கொண்டு வரல சரி இப்போ விடிபிக்கு உரிய கன்ஃபிகரேஷனை பண்ணோம் முதலாவது விடிபி கன்ஃபிகரேஷன் எப்படி வரும் விடிபி டொமைன் நம்ம ஜஸ்ட் ஒரே என்ற மாதிரி பேரை கொடுப்போம் அடுத்தா விடிபி பாஸ்வேர்ட் நார்மலாக 1 2 3 கொடுப்போம் அடுத்தா விடிபி வெர்ஷன் 2 கொடுப்போம் அடுத்தா விடிபி மோட் இது என்ன மோடாக வரும் சர்வர் மோடாக வரும் ஏன்னா நம்ம இதில் மேனுவலாக வீலான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கொடுத்தாச்சு டிஃபால்ட்டாக சர்வர்ன்ற மோட்லாம் இருக்கோம் நான் கொடுக்கல டீம் அதை தான் எடுக்கும் சரியானே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அறிக்கை ஸ்விட்ச் வரும் நீங்கள் கன்ஃபியூ பண்ணும் எகைன் விடிபி டொமைன் ஏ விடிபி பாஸ்வேர்ட் 1 2 3 விடிபி வெர்ஷன் 2 விடிபி மோட் கிளைண்ட் செக் பண்ணி பார்ப்போம் do show VLAN brief இப்போ என்ன செஞ்சுது 10 20 30 VLAN வந்துடுச்சு இங்கே 0/1 என்ன போட மாற்ற போகிறோம் அக்சஸ் போட மாற்ற போகிறோம் ஏண்டா எண்ட் டிவைஸ் கனெக்ட் ஆகி எந்த VLAN-க்குள்ளே மாற்ற போகிறோம் 10க்குள்ளே அப்போ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/1 switch port mode access switch port access VLAN 10 அதே ஆச்சு க்ளோஸ் பண்ணிது இப்போ அடுத்த ஸ்விட்ச் வரும் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது விடிபி செஞ்சு VLANs எடுப்போம் அது அப்புறம் access போட மாற்றோம் விடிபி டொமைன் ஏ விடிபி பாஸ்வேர்ட் 1 2 3 விடிபி வெர்ஷன் 2 விடிபி மோட் கிளைண்ட் do show VLAN brief இங்கே என்ன செஞ்சது 10 20 30 கிரியேட் ஆகிடுது இப்போ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/1 switch port mode access switch port access VLAN ID 20 அதுவும் இப்போ access போட மாற்றியாச்சு லாஸ்ட்டாக 3 ஸ்விட்ச் விடிபி டொமைன் ஏ விடிபி பாஸ்வேர்ட் 1 2 3 விடிபி வெர்ஷன் 2 விடிபி மோட் கிளைண்ட் do show VLAN brief 10 20 30 இதுலையும் 0/1 access போட்டா VLAN 30க்குள்ளே மாறப்போகுது இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/3 switch port mode access ரைட் ஓகே இப்போ நான் 3 and பிள்ளையாக கொடுத்தோன்னே என்ன செய்யுது உடனே சஸ்பெண்டுக்கு மாறுது பாருங்கள் ஏன்னா அது வந்து உண்மையாகவே ட்ரங்க் போர்டுக்குள்ளே இருக்க வேண்டியது இங்கேலையும் ட்ரங்காக இருந்தால் இங்கே ட்ரங்கில் இருக்கணும் ஓகே அப்போ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/3 switch port mode trunk இப்போ இதை கன்ஃபியூ பண்ணி எடுப்போம் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/1 switch port mode access switch port access VLAN 30 ஓகே இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இந்த ஈத சேனலில் சரியாக கன்ஃபிகர் ஆகிருக்காண்டு do show ஈத சேனல் summary
ஷோ ether channel summary. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா SU போர்ட் சேனல் 1ல் ஹேபிட்டல் எஸ்ஸும் யூவும். ஹேபிட்டல் எஸ்ன்றது இந்த அருகே லேயர் 2, ஹேபிட்டல் யூன்றது இந்த அருகே இன் யூஸ். அப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கி FA0/2ம் 3ம் அதுக்குள்ளே மாறுபட்டுருக்கு, அதாவது ஒன்றா இருக்கி. ஹேபிட்டல் P-ன்றது இன்போர்ட் சேனல். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. இந்த இங்கேயும் செக் பண்ணுவோம். do show ether channel summary. ஓகே, இங்கேலையும் 1 2 3 மூணுமே SU லேயர் 2ல் இன் யூஸில் இருக்கி. 1 2ம் இங்கே, 3 4 5 6 எல்லாமே ஹேபிட்டல் P. அப்போ இன் யூஸில் இருக்கி போர்ட் சேனல் யூஸ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. சரி, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கெல்லாம் சைடுக்குரியதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. சரி, எக்ஸஸ் போர்ட், ட்ரங்க் போர்ட், VTP எல்லாம் கன்ஃபியூ பண்ணி முடிச்சாச்சு இதை சேனலும். இப்போ ரவுட்டர் சைடுக்கு வர போகிறோம். ரவுட்டரில் நம்ம இங்கே கன்ஃபியூ பண்ண போகிறோம், HSRP கன்ஃபியூ பண்ண போகிறோம். எல்லாமே இதுக்குள்ளால போகணும், இந்த R01க்குள்ளால. அடுத்தது அது டவுன் ஆகிட்டா R1க்குள்ளால போகணும், அது டவுன் ஆனால் R2க்குள்ள போகணும். அப்போ ஒன்று ஆக்டிவில் இருக்க போகுது, அடுத்தது ஸ்டாண்ட் பையில் இருக்க போகுது, அடுத்தது லிசனில் இருக்க போகுது. நம்ம ப்ரையாரிட்டியை கூட கொடுத்து ஆக்டிவாக ஸ்டாண்ட் பையாக லிசனிங்கன்றதை நம்ம மாதிரி இருக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன், எல்லா ரவுட்டர் இன்டர்ஃபேஸையும் அப் பண்ணி எடுக்கேன், நோ ஷட்டம் கொடுத்து. முதலாவதுக்கு மட்டும் கோடிங்கில் செய்வோம், மிச்சத்துக்கு மேனுவலாக செஞ்சாட்டும். நோ பண்ணிவிட்டு எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/0 to 1 நோ ஷட் டவுன். சரிதானே? இனி மற்றதெல்லாம் மேனுவலாக மாற்றிருக்கோம். கான்ஃபிக் வந்து 0/0 1 0/1 1. அது மாதிரி இங்கே 3 போட்டையும் ஒன் பண்ணிவிடுவோம். சரிதானே? இப்போ ரவுட்டர் எல்லா இன்டர்ஃபேஸும் அப் ஆயிடுச்சு. இனி நம்ம கன்ஃபியூ பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே இந்த ரவுட்டரில் என்னென்ன போட்டு இப்போதைக்கு ட்ரங்க் போட மாற போகுது 7 8 9. ஏன்டா இதுக்குள்ளால எல்லா விலான டிராஃபிக்கும் போகணும் 1 10 20 30. அப்போ ரவுட்டர் வந்து இன்டர்ஃபேஸ் configure terminal interface range fast ethernet 0/7 to 9 switch port mode trunk. சரிதானே? இப்போ இந்த 3 போர்ட்டும் ட்ரங்க் போர்டாக மாறுது. இனி சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுற பாட்டுக்குள்ளே வர போகிறோம். இந்த ரவுட்டரில் எதில் நம்ம சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும், எந்த போர்ட்டில் 0/0வா 0/1? 0/0. ஏன்னா ரவுட்டர் இந்த இது வந்து இங்கே எனக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ 0/0லாம் சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். எத்தனை கிரியேட் பண்ண போகிறோம்? 3 கிரியேட் பண்ண தான் வேணும். அதே மாதிரி இந்த ரவுட்டர்லையும் 0/0க்கு 3 கிரியேட் பண்ண தான் வேணும். இங்கேயும் 3 கிரியேட் பண்ண தான் வேணும். சரிதானே? ஓகே. இப்போ சப் இன்டர்ஃபேஸில் நான் இப்போ சேம் கமெண்டாக ரிப்பீட் ஆக போகணுடியா ஒரு நோட் பேடில் கமெண்டை டைப் பண்ணி எடுப்போம். ஓகே, என்னென்று வரப்போகுது இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் போட்டுறது எல்லாமே 0/0. இது மட்டும்தான் 0/1. அப்போ 0/0 டாட் முதலாவது விலாண்ட் ஐடி 10 என்கேப்சுலேஷன் .1q 10 ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஐபியை நம்ம என்ன செய்வோம், இது சப் இன்டர்ஃபேஸுக்கு ஐபியாக கொடுத்து வருவோம் 192.168.10.254 ஸ்பேஸ் 255.255.255.0. அடுத்ததாக ஸ்டாண்ட் பை வீலா 10 10ன்ற மாதிரி ஒரு நம்பரை கொடுப்போம் 10 ஐபி. இப்போ வர்ச்சுவல் ஐபி கொடுப்போம். வர்ச்சுவல் ஐபி ஃபஸ்ட் ஐபியை கொடுப்போம் 10.1. அடுத்ததாக ஸ்டாண்ட் பை 10 ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி யாருக்கு கூட இருக்கு அவர் தான் என்ன வரும், ஆக்டிவ் சுவிட்சாக வருவார். அப்போ நம்ம மேலே இருக்க ரவுட்டரையே ஆக்டிவ் ரவுட்டராக எடுப்போம். ஸோ அப்போ மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி 250 கொடுப்போம். அடுத்ததாக ஸ்டாண்ட் பை 10 பிரிண்ட். ஓகே தானே? சரி, இப்போ இதே சேம் கமெண்ட் அப்படியே காப்பி ஒன்று எடுத்து அடுத்த வீலானுக்கு பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே 20 என்கேப்சுலேஷன் .1q 20 ஐபி அட்ரஸ் 20.254
priority 20 standby 20 20 20 ஓகே தானே சேம் அதே இது அடுத்த சப் இன்டர்ஃபேஸுக்கு .30 encapsulation .1q 30 .1 சரியா முதலாவது ஸ்விட்சுக்கு எல்லாமே 0/0 0/0 சப் இன்டர்ஃபேஸ் மூணுக்கும் கிரியேட் பண்ணிடுச்சு கண்ட்ரோலோட சி முதலாவது ரவுட்டரை வந்து அப்படியே பேஸ்ட் ஓகே தானே எல்லா கமெண்டும் எந்த எரருமே இல்லாமல் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுது சரி க்ளோஸ் பண்ணிது இப்போ ரெண்டாவது ரவுட்டர் வரும் இதுலேயும் எங்கே சப் இன்டர்ஃபேஸ் வரப்போகுது 0/0 தான் அப்போ நம்ம இங்கே மாற்ற தேவையில்லை ஜஸ்ட் என்ன மட்டும் மாற்றினா போதும் இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸை மாற்றினா மட்டும் போதும் வர்ச்சுவல் ஐபி எல்லாம் சேமாக தான் வரப்போகுது இப்போ 254 253 மாற்றும் அப்போ எல்லாத்திர ஐபி அட்ரஸையும் சப் இன்டர்ஃபேஸ்ட்டை ஒன்றை குறைச்சி 3 மாற்றும் மிச்சம் எல்லாமே சேம் தான் ப்ரையாரிட்டியை நம்ம என்ன செய்யும் ரெண்டாவது ரவுட்டருக்கு ஒரு 200 கொடுப்போம் அப்போ முதலாவது ரவுட்டர் ஆக்டிவில் வரும் ரெண்டாவது ரவுட்டர் ஸ்டாண்ட் பைக்கு வரும் சரி 200 அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிட்டு ரவுட்டரை வந்து சிஎல்ஐ வந்து பேஸ்ட் அது என்ன செஞ்சது எந்த இடரும் இல்லாமல் பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ மூணாவது ரவுட்டர் வருவோம் இங்கே சப் இன்டர்ஃபேஸ் இதில் கிரியேட் பண்ணப்பட போகுது 0/1 இல்லை அப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டி வரும் 0/1 ஐபி அட்ரஸ் என்ன வரப்போகுது ஒன்றை குறைச்சி 200 கொடுப்போம் 0/1 252 0/1 252 அதே மாதிரி ப்ரையாரிட்டி ஏன்னா என்ன செய்கிறேன் ஃபுல்லாக படித்தா தூக்கி விடுறேன் தூக்குனா டிஃபால்ட் எத்தனை ப்ரையாரிட்டி எடுக்கும் 100 எடுக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிசன் அண்டர் ஸ்டேட்டுக்கு என்ன செய்வார் மூணாவது ரவுட்டர் மாறுவார் கண்ட்ரோலோட சி சிஎல்ஐ வந்து பேஸ்ட் ஓகேவா சரி இப்போ டைம் ஃபோர்ட் பண்ணி போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஸ்டாண்ட் பை ஹெச்எஸ்ஆர்பி கன்ஃபியூ பண்ணது சரியாக இருக்காண்டு முதலாவது ரவுட்டருக்கு வந்து do show standby brief பாருங்கள் FA இன்டர்ஃபேஸை காட்டுது ஃபாஸ்ட் இதானெட் குரூப் 10/20/30 நம்ம கொடுத்தது தான் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி என்ன 250 ப்ரீம்டாக நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுவது அந்த ஸ்விட்ச் இந்த 3 சப் இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆக்டிவ் ஒன்று சொல்கிறார் ஆக்டிவ் ஸ்விட்ச் யார் அதான் லோக்கல் அதான் சொல்லுது ஸ்டாண்ட் பை 253 சொல்லுது இந்த ஐபியில் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ரவுட்டருக்கு அசைன் பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டாவது ரவுட்டர் தான் ஸ்டாண்ட் பை வர்ச்சுவல் ஐபி இது நம்ம கொடுத்த ஃபஸ்ட் ஐபியை காட்டுது இப்போ முதலாவது ஸ்விட்சில் ரவுட்டர் சரியாக ஒர்க் பண்ணுது க்ளோஸ் பண்ணிது ரெண்டாவது வரும் வந்து டூ ஷோ ஸ்டாண்ட் பை ப்ரீஃப் கொடுத்து என்டர் பண்ணோம்டா இங்கேயும் பாருங்கள் 10/20/30 பட் ப்ரையாரிட்டி என்ன 200 அவர் என்ன ஸ்டேட்டில் இருக்காராம்னு சொல்லுது ஸ்டாண்ட் பையில் இருக்கான்னு சொல்லுது செகண்டரி அடுத்து ஆக்டிவ் ஸ்விட்ச் யாருன்னு சொல்லுது 254 முடிகிறாங்கள சொல்லுது அதாவது முதலாவது ரவுட்டரை கொடுத்த சப் இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ் அடுத்த ஸ்டாண்ட் பை அதான் சொல்லுது வர்ச்சுவல் ஐபி ஃபர்ஸ்ட் ஐபியை காட்டுது க்ளோஸ் பண்ணிது மூன்றாவது டூ ஷோ ஸ்டாண்ட் பை ப்ரீஃப் இங்கே பார்த்தோம்னா வேறு ஸ்டேட் என்ன லிசன் ஏன்னாடா ப்ரையாரிட்டி வரைக்கும் தான் குறி 100 டிஃபால்ட்டான வேல்யூ அடுத்த ஆக்டிவ் ஸ்விட்ச் யாருன்னு சொல்லுது 10.254 20.254 ஃபஸ்ட்டு இதை சொல்லுது ஸ்டாண்ட் பை அன்னோ இல்லை அடுத்த வர்ச்சுவல் ஐபி அது ஐபியை காட்டு சரியா ரைட் இப்போ இங்கே சைடு என்ன செஞ்சாச்சு முடிஞ்சாச்சு இனி இந்த ரவுட்டரை வந்து ரீச் பண்ணணும்டா இதுக்குள்ளே என்ன செய்யணும் ஒரு நெட்வொர்க் கொண்டு வரணும் சரி அதுக்கு நான் இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கேன் 10.10.10.0/30 அடுத்ததுக்கு 10.10.10.4/30 அடுத்ததுக்கு 10.10.10.8/30 சரியா அப்போ 1 2 இதுக்குள்ளே வரப்போகுது 3 4 இதுக்குள்ளே வரும் 1 2 இதுக்குள்ளே வரப்போகுது 5 6 இதுக்குள்ளே வரப்போகுது 9 10 இதுக்குள்ளே வரப்போகுது ஓகே
இப்போ ரவுட்டர் வந்து கன்ஃபிக் வந்து 0/1 நான் மேனுவல் அசைன் பண்ணுறேன். என்னென்னு வரப்போகுது 10.10.10.1 sub interface IP address 255 sorry subnet mask 255.255./30 என்ற வழியா 252 காப்பி பண்ணி எடுப்போம். ஓகே தான் இது. இப்போ 0/0க்கு வருவோம். .10.10.10.2 subnet mask 252 லாஸ்ட்டில் முடியும். அடுத்த FA0/1க்கு வருவோம். அதுக்கு என்னென்று வரும் 10.10.10.5 வரும். அதுக்குரிய சப்நெட். அடுத்தது 6 வரும் 0/1க்கு. சரியா? அடுத்ததா இங்கே 0/0க்கு 10.10.10.9 வரும். 0/ இங்கே ஈதர்நெட் 1/0க்கு 10.10.10.10 வரும். ஓகேவா? இப்போ டோட்டல் என்ன செஞ்சாச்சு, கன்ஃபிகரேஷனை முடிச்சாச்சு. இனி அடுத்த என்ன செய்யணும், OSPF கன்ஃபிகர் பண்ணணும். ஏன் இந்த அறிக்கை சுவிட்சுக்கு இங்கே க்ரியேட் பண்ண சப் இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க்லாம் தெரியா, ரவுட்டருக்கு 192.168.100 தெரியா, 20 தெரியா, 30 தெரியா. அப்போ என்ன செய்யணும், இந்த மூன்றுலேயும் அதே மாதிரி இதுலேயும் டோட்டலாக 4 ரவுட்டர்ஸ்லேயும் OSPF கன்ஃபிகர் பண்ண வேண்டிய வரும். இனி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் RIP OSPF BGP AGRP ஏதோ ஒன்று கன்ஃபிகர் பண்ண வேண்டிய வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன், OSPF கன்ஃபிகர் பண்ணணும் எல்லாத்துக்கும். OSPF நம்ம என்ன செய்வோம், இதிலே கன்ஃபிகர் பண்ணி எடுப்போம். முதலாவது ரவுட்டர் OSPF ப்ராசஸ் ID 10. அடுத்ததாக நெட்வொர்க், முதலாவது அந்த ரவுட்டருக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் என்னது 192.168.10.0. அதில் ஒயிட் கார்ட் மாஸ்க் 255 ஏரியா 0. அடுத்த நெட்வொர்க் என்ன தெரியும் இதுக்கு 20. அடுத்த நெட்வொர்க் 30. அடுத்த நெட்வொர்க் இதுக்கிடையில் வர்றது 10.10.10.0. அதில் ஒயிட் கார்ட் மாஸ்க் என்னென்று வரும் /252 முடிகிற வழியாக 3 வரும் ஏரியா 0. அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி எடுத்துட்டு முதலாவது ரவுட்டரில் பேஸ்ட் பண்ணுவோம். சரியானே, பேஸ்ட் ஆகிடுது. அடுத்ததுக்கு என்ன தெரியும், அதே நெட்வொர்க் தெரியும் 10.20.30. லாஸ்ட்டாக இந்த 10.4 தெரியும். அப்போ நம்ம இங்கே மாற்ற வேண்டியது 10.4 மட்டும்தான். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து CLI பேஸ்ட், அதுவும் சரி. அடுத்தா மூணாவது ரவுட்டர், இதுக்கு தெரிஞ்சது 10.8. இதெல்லாம் சேம் அதே மாதிரி தெரியும். சரி, காப்பி CLI பேஸ்ட். லாஸ்ட்டாக இந்த ரவுட்டர், இதுக்கு 192.168.10 தெரியுமா, இல்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த 10 சீரீஸில் வர நெட்வொர்க் தான். அப்போ அதை ஒரு 3 தரம் பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு முதலாவது என்ன தெரியும் 10.0, 10.4, 10.8. அப்போ 10.8 சரி, 10.4, அடுத்தது 10.0. மிச்சம் எல்லாமே அதுக்குரிய ஒயிட் கார்ட் மாஸ்க் தான் 10.0. காப்பி பண்ணிட்டு CLI வந்து பேஸ்ட். சரியா? இப்போ டோட்டல் என்ன செஞ்சாச்சு, கன்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளே இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம், லேர்ன் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த do show IP route. சரி, ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், directly connected. OSPF யூஸ் பண்ணி என்னத்தை லேர்ன் பண்ணி எடுத்துருக்கீங்க 10.0, 20.0, 30.0. சரியானே, ரைட். அடுத்த DHCP. நான் DHCP செய்யாமல் மேனுவலாக என்ன செய்கிறேன், ஐபியை அசைன் பண்ணிட்டு போகிறேன். முதலாவது 192.168.10.10 எல்லாத்துக்கும் 10 சீரீஸ்லேயே கொடுத்து வருவோம். இதில் டிஃபால்ட் கேட் என்னென்னு வரும், virtual IP தான் வரும் 192.168.10.1. நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் IP தானே கொடுத்தோம், அப்போ 10.1. அடுத்த பிசி வருவோம்
192.168.20.10 192.168.20.1 அடுத்ததா 192.168.30.10 192.168.30.1 இப்போ என்ன செஞ்சாச்சு ஃபுல்லாக ஐபி அட்ரஸை முடிஞ்சிருச்சு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் முதலாவது பேக்கெட் ஃபெயில் ஆகுது திருப்பி பிங் பண்ண வேண்டாம் சக்ஸஸ் இந்த பேரை பிங் பண்ணி பார்ப்போம் முதலாவது ஃபெயில் திருப்பி பிங் பண்ண வேண்டாம் சக்ஸஸ் இதையும் பிங் பண்ணி பார்ப்போம் அது சக்ஸஸ் இப்போ இந்த அறிக்கையில் ஒரு பீஸில் இருந்து இந்த ரவுட்டரை இன்டர்ஃபேஸை பிங் பண்ணி பார்ப்போம் சரி இதுக்கு என்ன கொடுத்த நம்ம 10.10.10.200 ஐபி கொடுத்துருக்கோம் இந்த இன்டர்ஃபேஸுக்கு அப்போ இங்கே இருந்த டிராஃபிக் இங்கே வருதான்னு பார்ப்போம் ping 10.10.10.2 சரி என்ன செய்யுது பிங் ஆகுது ஸோ இங்கேருந்து இந்த ரவுட்டருக்கு என்ன செய்யுது டிராஃபிக் வருது அதே மாதிரி மற்ற வீலானோடையும் பிங் பண்ண ஓகே தானே ஃபஸ்ட்டுக்கு ஈத சேனல் செஞ்சு எடுத்தோம் பிறகு ட்ரங்க் போட்டால் மாற்றணும் ஈத சேனலை பிடிபி கன்ஃபியூ பண்ணணும் அப்புறம் ஆக்சஸ் போட்டால் மாற்றணும் பிறகு இங்கே ட்ரங்க் போட்டால் மாற்றி எடுத்தோம் சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணோம் சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி எடுத்த பிறகு இதுக்குள்ளே தனி நெட்வொர்க் வரும் அதுக்கு ஐபி அசைன் பண்ணி எடுத்தோம் அப்புறம் ஓஎஸ்பிஎஃப் கன்ஃபியூ பண்ணோம் பிறகு ஐபியை டிஎஸ்சிபி கொடுக்காம ஸ்டார்டிங்கில் கொடுத்துருங்க டிஎஸ்சிபி கன்ஃபியூ பண்ண போகிறீங்கன்னா என்னத்தில் கன்ஃபியூ பண்ணணும் ரவுட்டரில் கன்ஃபியூ பண்ணணும் எந்தெந்த ரவுட்டரில் கன்ஃபியூ பண்ணணும் இந்த மூன்றுலேயும் கன்ஃபியூ பண்ணணும் சரியானே மூன்றுலேயும் நமக்கு சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண வேண்டி வரும் சாரி டிஎஸ்சிபி கன்ஃபியூ பண்ண வேண்டி வரும் ஓகே சரி